ஜேசி என்பதை 2002 சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்திருக்கிறது. மேலும் இந்த செப்டம்பர் மாதம் 2025 இப்பொழுது இருந்த ஜாயின்ட் கமிஷனர் அவர்கள் இந்த நிலத்தை தன்னுடைய பொசிஷன்ல கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸ் படி அதை எடுத்திருக்கார். அப்ப முழுமையாக இது அரசனுடைய நிலமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தனிநபர் கோர்ட்டுக்கு போயிருக்கார். கோர்ட்டுக்கு போனவர் தக்கார தரப்பா சேர்க்கல. இதுதான் மெயின் விஷயம். அப்ப உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் இந்த நிலத்தை அனுபவித்து வந்த அந்த முருகதாஸ் என்பவராக இருக்கட்டும் சரி, வெள்ளத்துறை சேதுபதி வாங்கியவர், இவர்கள் இருவருமே வழக்காடு மன்றத்துக்கு செல்கின்ற பொழுது தக்கார சேர்த்திருக்கணும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி. அல்லது இப்ப கரண்ட் பொசிஷன் எடுத்தவங்க அடிப்படையிலாவது தக்கார தரப்பா சேர்த்திருந்தா ஒரு நியாயமான தீர்ப்பை நீதிபதி வழங்கியிருக்கலாம். ஸோ அப்ப நீதிமன்றத்திலையுமே சப்ஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருந்தால் மட்டுமே நீங்கள் பதிவு செய்து கொடுங்கள் என்று மிக தெளிவாக நீதிபதி கொடுத்த உத்தரவை இன்றைக்கு இங்க இருக்கிற ஜஸ்டின் மணிகண்டன் என்ற அந்த சப் ரெஜிஸ்ட்ரார், அதாவது கூடுதல் பொறுப்பாக வந்த ரெஜிஸ்ட்ரார், அந்த நீதிபதிகளுடைய உத்தரவை முழுமையாக புறக்கணித்திருக்கு. இது யாருடைய அழுத்தத்தின் பேரிலே அவர் புறக்கணித்தார் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. மேலும் இங்க இருக்கிற ஜாயின்ட் கமிஷனர் அவர்கள் இந்த 27 சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இதை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம்னு பெண்டிங் போடுகின்ற பொழுது தகவல் கொடுக்குறாங்க. பழனி கோயிலுக்கு தகவல் கொடுக்கும்போது அவங்க கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. ஜூன் மாதம் கோர்ட்டில் போய் 30 கோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுறாங்க. அது எஸ்ஆர் நம்பர் ஆயிருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கோயிலுக்கு பண்ணுறாங்க, கோயிலிருந்து கோர்ட்டுக்கு, பத்திரப்பதிவினுடைய டிஐஜி வரைக்கும் தகவல் பரிமாற்றங்கள் முறையாக நடந்திருக்கிறது. 27 நடக்குது, 30 கோர்ட்டுக்கு போகிறோம். 2 மீண்டும் ஜேசியா இருக்கிற திரு மாரிமுத்து அவர்கள் சப் ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு லெட்டர் வச்சிருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் மீறி 3 இந்த பத்திரப்பதிவுக்கான ஆயத்த பணிகள் நடக்குது. அதே நேரத்தில் ஜேசியுடைய ப்ரொமோஷனுக்கான ஆயத்த வேலைகளும் இங்கே நடக்குதுன்னு சொன்னா, அப்ப நிச்சயமாக 6 இந்த பத்திரப்பதிவு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஒரு மிகப்பெரிய சக்தி நிச்சயமாக அரசு எந்திரத்துக்கு உள்ளிருந்தோ அல்லது அரசு எந்திரத்தை இப்பொழுது இருக்கிற தாவேக அரசு எந்திரத்தை இயக்குகிற சக்தி படைத்த பணம் படைத்த யாரோ ஒருவர் இதற்கு பின்னால் இருக்கிறார். எவ்வளவு வேணாலும் கோர்ட்டுக்கு போ, எவ்வளவு வேணாலும் நீ ரூல்ஸ் பேசுங்க, ஆனா நாங்க அந்த ரூல்ஸை உடைச்சு பதிவோன்னு சொல்லி இன்றைக்கு அரசினுடைய நிர்வாகத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. நீதித்துறையினுடைய அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை இன்றைக்கு கேலிக்கூத்தாக்கி இருக்கிறார்கள். இந்த கொடை வழங்கிய ஆன்மீக செம்மல்களுடைய அந்த நல்ல உள்ளத்தை இவர்களுடைய இந்த செயல் என்பது அசிங்கப்படுத்தி, இனி எப்படி கொடை கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்காவது வருமா? யார் வேண்டுமானாலும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோயில் நிலத்தை பதிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு தவறான வழிகாட்டுதலை இந்த நிகழ்வு காட்டுகிறது. அப்ப இதுல தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி போட்டோன்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. ஒரு துறை அல்ல, 3 துறை கிட்டத்தட்ட இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த நலத்துறை இன்வால்வ் ஆகிறாங்க, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறைன்னு சொல்லி 3 துறை இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பதில் கொடுத்த 2 அமைச்சர்கள் அவங்களே முரண்பட்டு பேசுறாங்க.